ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான காரத்துக்கடை எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். மைதா சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கையாலே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு தோணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பிஸ்கட் கிறிஸ்பியாக வராது. அதனால சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதில் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம 2 பால்ஸாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம எவ்வளோ நைஸாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு பிஸ்கட்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதனால தான் நம்ம 2ஆக பிரிச்சுக்கும் போது நம்மளுக்கு நல்லா நைஸாக ரொம்ப தின்னாக தேய்ச்சிக்க முடியும். இப்போ அதுலேருந்து ஒரு பால் எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நம்ம நல்லா எவ்வளோ நைஸாக உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நல்லா நைஸாக தேய்க்கும் போது பிஸ்கட் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளால் இந்த அளவுக்கு தின்ன தேய்க்க முடிஞ்சிருக்கு. அது வரைக்கும் நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம கத்தி யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம டைமண்ட் கேக்குக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கிராஸில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஷேப்ஸ் வேணும்னா கூட, ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தோட சின்ன மூடி யூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை வாட்டர் பாட்டில் மூடி யூஸ் பண்ணி கூட ரவுண்டாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி டைமண்ட் ஷேப் கேக்ஸ் தான் செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு தின்னாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக நம்மளுக்கு பிஸ்கட்ஸ் வரும். இப்போது நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக உள்ளே போட்டு பார்க்கலாம் மாவை. பாருங்கள், இந்த மாதிரி மேலே எலும்பி வரும்போது தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம மிதமான தீயில வச்சே நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அப்போது தான் பிஸ்கட்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும். எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும். இந்த எண்ணெய் பபிள்ஸ் வருதுல்ல, அது எல்லாமே அடங்கிடுச்சு அப்படின்னா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், லைட் கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான காரத்துக்கடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.